சமீபத்தில் அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹிட் என்னால் கொடுக்க முடியல. அந்த ஏக்கம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. வெறினே சொல்லலாம், வெறி இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஹிட் கொடுக்கணும்னு. ஸோ ரோமியோ ஜூலியட் மூலமாக அந்த ஆசை, அந்த ஏக்கம் எல்லாமே நிறைவேறிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப விரும்பி பண்ண படம். இன்னைக்கு எத்தனை மீட்டிங்ஸ் நடக்குது, சக்ஸஸ் மீட்டிங் ரொம்ப குறைவாக இருக்கு. அண்ட் இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் டைரக்டர் லக்ஷ்மண், எங்கள் ப்ரொடியூசர் நந்தகோபால் சார். இன்னைக்கு எத்தனை பேர் படம் வாங்கி ரிலீஸ் பண்ணவங்க ப்ரெஸ் மீட் வச்சிருக்காங்க. காஸ்மோஸ் சிவா சார் வைக்கிறாருன்னா அது உண்மையாகவே அவர் சந்தோஷமா இருந்தால் தான் வைப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த சந்தோஷத்தை நாங்களும் பகிர்ந்து கொண்டு தான் இங்கே வந்தோம். ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும்னா ஆக்சுவலாக நான் ரவி சாருக்கும் அவங்க ஃபாதர் ஏற்று மோகன் சாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் ஏகப்பட்ட டேலண்ட் இருப்பாங்க, டேலண்டடாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நிறைய சூப்பர் கதையெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் என்னை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணது ரவி சாரும் ஆதரும் தான். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் காட் நெக்ஸ்ட் தான் அவங்களை நினைக்கிறேன். அண்ட் அது நம்பினதுக்கு நான் நல்லா பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். இந்த வருஷத்துக்காக நான் போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ரொம்ப ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாமல் வேலை பார்த்துருக்கேன். இப்போ அடுத்தடுத்து வர படங்கள் மாதத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு நான் வேலை பார்த்துருக்கேன் லாஸ்ட் இயர். ஸோ மெயினாக இமான் சார் ரொம்ப தேங்க் பண்ணி ஆகணும் இந்த படத்தில். அண்ட் சவுந்தரராஜன் சார் சினிமாட்டோகிராஃபர், இவங்க எல்லாருமே ஒரு பெரிய பேக் போனாக இருந்திருக்காங்க இந்த படத்துக்கு. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஹேட்ஸ் ஆஃப் டு தெம் ஃபார் தேர் டெடிகேட்டட் ஒர்க். சார் படத்தையும் ரியாலிட்டியும் கம்பேர் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறதா இருந்தால் அதுக்கு லக்ஷ்மண் தான் சொல்லணும். எந்த கதைக்கு எந்த ஹீரோயின் கரெக்டாக இருக்கும். லக்ஷ்மண் சொன்னால் கண்டிப்பாக ஹன்சிகா பண்ணணும். இந்த உண்மையாகவே ஹன்சிகா சார் நீங்கள் கேட்டீங்க, உண்மையாகவே என்னை விட நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படம். நீங்களே அந்த நான் பார்த்தேன் அந்த நிகழ்ச்சி, உங்க முகத்திலே அந்த ஒரு புத்துணர்ச்சி தெரிஞ்சது. ஏன்னா இப்படி ஒரு தேவையில்லாம போய் சொல்றாங்க என்னோட கேள்வி. எல்லா கேள்விக்கும் அந்த பொண்ணே பாவம் கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல. அதான், அதாவது எந்த படம் ரிலீஸோ, எந்த படத்துக்கு நம்ம ப்ரமோஷன் பண்றோமோ அந்த ஹீரோயின் பத்தி நிறைய பேசணும். அது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம். பதில் செட்டப் தான். கண்டிப்பா ஹன்சிகா அடுத்த படத்துக்கு டேட் வேணும்னா ஹன்சிகான்னு சொல்லி தான் ஆகணும், வேற வெளியே கிடையாது. கண்டிப்பா சார் வர காத்திருக்கிற படங்கள் தனி ஒருவன் அப்படின்னு ஒரு படம் அண்ணன் கூட பண்றேன். ஏடிஎஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, சன் பிக்சர்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் லாங் வெயிட்டிங் பூலோகம் இருக்கு, ஆஸ்கர் ரவிச்சந்திரன் சார். அதுக்கப்புறம் அப்பாட்டக்கர்னு ஒரு படம் இருக்கு, அது லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. சுராஜ் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ரிஷா அஞ்சலி கூட பண்ணியிருக்கேன் சூரி படத்துல. ஸோ இந்த 3 படங்கள் ரெடியா இருக்கு. அடுத்தது சக்தி ராஜன் டைரக்ஷன்ல நாயகர் ஜாக்கிரதை டைரக்ட் பண்ணாலே அவரோட ஒரு படம் மைக்கேல் ராயப்பன்ஸ் ப்ரொடக்ஷன்ல பண்ண ரெடியா இருக்கு. ஜூலைல இருந்து ஷூட்டிங் அது போகிறோம்.